வெல்கம் டு மை சேனல். நம்ம எஸ்பிஐயில் வந்து சங்கர் சார் வந்து 1ஆம் தேதி நைட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதில் 10 வாய்ஸ் மெசேஜில் ஒரு வாய்ஸ் மெசேஜில் வந்து இம்பார்ட்டண்டான கண்டிஷன் இனி எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ஸ் மெசேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க நோட்டீஸ் போர்டில் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ வாய்ஸ் மெசேஜ் வந்துருக்கு. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து சார் நேற்று 1ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா, அதாவது லாகின் பண்ணிங்கனாக்கா அங்கே ஒரு ஃபார்ம் ஷோ ஆகும். அந்த ஃபார்ம் ஷோ வந்து படித்து பார்த்துட்டு எனக்கு விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்செட் நாட் அப்செட், எனக்கு இல்லை ட்ரஸ்டடாக இருக்குது, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அந்த அதில் ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்து இது எல்லாத்துக்குமே நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன்றதுக்கு அப்செட்டட் கொடுக்கணும். இது எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்றதுக்கு நாட் அப்செட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஃபார்ம் வந்து 1ஆம் தேதி ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம அப்ரூவலுக்காக ஓடிட்டுருக்காங்க. ஸோ என்ன ஒர்க்கில் இருக்காங்கன்னு தெரியல. நேற்று வந்து சார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு ஃபார்ம் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அப்படி ஃபார்ம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் போர்டில் இங்கே எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய பேஜை ஓப்பன் பண்ணி நம்ம போயிட்டு அதை படித்து பார்த்துட்டு ஓகே நாட் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு வரணும். அதுக்கு முன்னாடி வந்து சார் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்துருச்சா வரலையான்னு போயிட்டு நம்ம வெப்சைட்குள்ளே போக போக என்னாகும், இவ்வளோ நாளாக வந்து வெப்சைட்குள்ளே வந்து அவ்வளோ மெம்பர்ஸ் போயிருக்க மாட்டீங்க. பட் சடனாக இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கிற 3 லட்சம் மக்களுமே அட்டன் டைமில் உள்ளே போகிறதுனால நம்ம வெப்சைட் தான் அங்கே வந்து டவுன் ஆகும். டவுன்னாக்கா அங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். ஸோ சார் வந்து திடீர்னு வந்து இப்போது எனேபிள் பண்ணிட்டேன், போய் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் உள்ளே போகும்போது வர எல்லா ப்ராப்ளம்ஸும் இப்போவே க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். சார் வந்து கண்டிப்பாக இந்த நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் அங்கே ஃபார்ம் எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம வெப்சைட்குள்ளே போகலாம். அப்போயுமே அடித்து பிடிச்சிட்டு எல்லாம் போக வேண்டாம். ஸோ எப்படியும் அந்த பேஜில் தான் அந்த அப்ளிகேஷன் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டே உள்ளே போய் பாருங்கள். நமக்கு வந்து லாகின் பண்ண முடியலையா, ஸ்லோவாக இருக்கா, வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போய் நம்ம இது பண்ணலாம். ஏன்னா அட்டன் டைமில் எல்லாருமே உள்ளே போகிறதுனால வெப்சைட் ஸ்லோவாகிடும், ஹேங் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போதைக்கு யாருமே உங்கள் பேஜை லாகின் பண்ணாதீங்க. சாரோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுக்கு இப்போ நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம இப்போவே உள்ளே போய் நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தாக்கா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் வெப்சைட் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ நம்ம தான் எல்லாருமே எஸ்பிஐ ஃபேமிலியாக இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து எஸ்பிஐயோடைய ரூல்ஸ்லாம் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ அதன்படி நம்ம நடந்துக்கிட்டால் நம்மளுடைய டைமை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அந்த டைமுக்குள்ளே நம்ம போகும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம போய் நம்ம ஒர்க்கை பண்ணலாம். அதனால தான் இந்த ஒரு சின்ன மெசேஜை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.